ஸ்பைசியான பெப்பர் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி? இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ரைஸோடு சாப்பிட இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியனும் தக்காளியும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினா போதும். நம்ம பெப்பர் நிறைய ஆட் பண்ண போகிறோம். அதனால் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுவேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 15 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் உங்களுக்கு எத்தனை விசிலில் நல்லா குக்காகி வரும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதில் ஆனியன் கொஞ்சம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு க்ரீன் சில்லி சேர்த்துட்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட டேஸ்டியான ரொம்பவும் ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் திவ்யா.